ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வழக்கமான முறையில் இல்லாமல் வித்தியாசமான முறையில் பீன்ஸ் பொரியல் டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முறையில் பீன்ஸ் பொரியல் பண்ணி கொடுத்து பாருங்கள். உங்கள் குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சமே வைக்காமல் எல்லா பொரியலும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்திக்கோங்க. உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. கூடவே காரத்துக்கேற்ப வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை சேர்த்துட்டு எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு பருப்பு ஒரு 1/2 வேக்காடு வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வேக வேணாம், 1/2 வேக்காடு வெந்தால் போதும். அதுக்கப்புறம் காய் சேர்த்ததுக்கப்புறம் 1/2 வேக்காடு வெந்துடும். இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய் சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நான் 1/4 கிலோ அளவுக்கு பீன்ஸை சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பீன்ஸும் பாசிப்பருப்பும் நல்லா ஈவனாக வெந்துருச்சு. லைட்டாக தண்ணி இருக்குது. இதை நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு ட்ரை பண்ணி விட்டுட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பீன்ஸ் பொரியல் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.